மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறி இருக்கிறது. இந்த கட்சி வெளியேறியதன் பின்னணி என்ன? இந்த கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியதால் திமுகவிற்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? உண்மையிலே பாதிப்புகள் ஏற்படுமா? இல்ல பாதிப்புலாம் ஏற்படாதுங்க, இவங்களால திமுகவுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புலாம் கிடையாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இப்படி ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு. உண்மையிலே பாதிப்பு ஏற்படுமா, பாதிப்பு ஏற்படாதா, இத பத்தி தெளிவா பேச போறோம். அதே போல இன்னும் அடுத்தடுத்து சில கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்தெந்த கட்சிகள், என்ன காரணத்தினால வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் சேர்த்து நாம பார்க்க போறோம். வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம். தற்பொழுது திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி தான். இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அடுத்த இடத்துலதான் மற்ற கட்சிகள்லாம் வருவாங்க. இப்போ இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், தமிழக வாழ்வுரிமை கட்சி, தேமுதிக, அப்புறம் இந்த முஸ்லிம் கட்சிகள், இந்த மாதிரியான பல சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கு. இதுல தற்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியில வந்திருக்காங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்கள்ல அதிகமான வாக்கு வங்கி, அதாவது அதிகம்னா ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது, ஒரு கணிசமான அளவுல வாக்கு வங்கி என்பது வட மாவட்டங்கள்ல அனைத்து தொகுதிகளிலும் இவங்களுக்கு இருக்கு. அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே போல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், இந்த பக்கம் விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணம் ஏரியா, மயிலாடுதுறை, இப்படி நாகப்பட்டினம், இந்த மாதிரி வட மாவட்டங்கள்ல கணிசமான வாக்கு வங்கி அப்படிங்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது திமுக கூட்டணி இவங்க வெளியில வந்ததுனால இந்த தொகுதிகள்ல இந்த கட்சியால குறைந்தது ஒரு 5000 வாக்குகளாவது திமுக இழக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ஓட்டு, அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். இதுல கடலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அதிகமான வாக்கு வங்கி இவங்களுக்கு இருக்கு. நான் கடலூரை தவிர்த்துட்டு, கடலூர், விழுப்புரம் இந்த ரெண்டு ஏரியாவையும் தவிர்த்துட்டு மத்த ஏரியால பாத்தீங்கன்னா குறைவான வாக்கு வங்கி தான் இருக்கு. ஆனா கடலூர் மாவட்டத்திலும் விழுப்புரம் மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஆயிரக்கணக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்கு. பண்ருட்டி, விருதாச்சலம், அதே போல கடலூர், இந்த பக்கம் நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, இந்த பகுதிகள் எல்லாம் அதிகமான வாக்கு வங்கியை தமிழக வாழ்வுரிமை கட்சி வச்சிருக்காங்க. சோ வட மாவட்டங்கள்ல திமுக தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பாமக அதிமுக கூட்டணியில இருக்காங்க. பாமக என்பது 99% அன்புமணிக்கு ஆதரவா தான் இருக்காங்க எல்லாருமே. அப்போ பாமகவினுடைய வாக்குகள், அதுல இருக்கக்கூடிய வன்னியர்களின் வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு போயிடுது. இப்போ அதற்கு அடுத்தபடியாக வட மாவட்டங்கள்ல வன்னியர் வாக்குகளை கையில் வைத்திருப்பவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். இப்ப இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்களின் வாக்குகளும் திமுகவுக்கு போகாது. அவர் யார் கூட கூட்டணி வைப்பாரு அப்படிங்கறது இன்னும் அவர் அறிவிக்கல. ஆனா திமுகவுக்கு போகாது அந்த ஓட்டு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதனால வட மாவட்டங்கள்ல வன்னியர்களின் வாக்குகள், பெரும்பான்மையான வன்னியர்களின் வாக்குகள் திமுகவுக்கு போகாது. இது நம்ம திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ். சரிங்களா? இப்ப அடுத்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி வட மாவட்டங்கள்ல பலமா இருக்கு. இப்ப விடுதலை சிறுத்தை கட்சிகளினுடைய வாக்குகளை விஜய் பிரிப்பாரு நிச்சயமாக. ஏன்னா பட்டியல் சமுதாய இளைஞர்கள் அதிக அளவு விஜய் பக்கம் இருக்காங்க. 100க்கு ஒரு 40% பட்டியல் சமுதாய இளைஞர்கள் விஜய் பக்கம் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தல்ல விஜய் தனியா நின்னாருன்னா பட்டியல் சமுதாய வாக்குகள், அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வாக்கு வங்கியில ஒரு மிகப்பெரிய ஓட்டை விழும். மிகப்பெரிய அளவிலான வாக்கு அப்படிங்கிறது விஜய் பக்கம் போகும். சோ இதுவும் திமுகவுக்கு மைனஸ். சரிங்களா? இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியால வட மாவட்டங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இதனால திமுகவுக்கு தோல்வி வருமா அப்படின்னு கேட்டா தோல்வி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப டெல்டா பகுதிகளிலையும் தென் மாவட்டங்கள்லயும் திமுக பலமா இருந்தாலும் வட மாவட்டங்கள்ல நிறைய தொகுதிகள்ல ஒரு 100 ஓட்டு, 200 ஓட்டு, 500 ஓட்டு வித்தியாசத்துல எல்லாம் திமுக பல தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. 1000 ஓட்டு வித்தியாசம், 2000 ஓட்டு வித்தியாசம், இப்படி எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. சோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டு, இந்த மாதிரியான சின்ன சின்ன வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது திமுகவுக்கு மிக முக்கியம். திமுகவுக்கு மட்டும் இல்ல, எல்லா கட்சிக்குமே முக்கியம். ஒரு ஓட்டு வித்தியாசத்துல கூட வெற்றி பெறுவாங்க. அந்த அளவுக்கு தேர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. சரிங்களா? ஒரு ஓட்டு கூட வெற்றியை தீர்மானிக்கும். அப்படி இருக்கும் பொழுது வட மாவட்டங்கள்ல
ஆயிரக்கணக்கான வாக்குகளை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறியது திமுகவிற்கு பின்னடைவு தான். நிச்சயமாக 100% பின்னடைவு தான், அதுல மாற்று கருத்தே இல்ல. சரிங்களா? இப்போ அடுத்து எந்தெந்த கட்சிகள்லாம் வெளியில வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கணும். அடுத்ததா கம்யூனிஸ்ட் திமுக மேல அதிருப்தியில இருக்காங்க. கம்யூனிஸ்ட் 6 தொகுதி கேக்குறாங்க, பிளஸ் சென்னையில ஒரு தொகுதி கேக்குறாங்க. அந்த 6 சட்டமன்ற தொகுதியில ஒரு தொகுதி சென்னையில இருக்கணும் அப்படின்னு. ஆனா திமுக தலைமை என்ன சொல்றாங்க, கொடுக்க முடியாது, நாங்க 5 தான் கொடுப்போம், 5மே வெளியூர்ல தான் கொடுப்போம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இது கம்யூனிஸ்டுக்கு ஒரு பெரிய எப்படி சொல்றது, அவங்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதனால இப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 கம்யூனிஸ்ட்ல ஒரு கம்யூனிஸ்ட் தான் இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த 2 கம்யூனிஸ்ட்ல ஒரு கம்யூனிஸ்ட் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியுமே எங்களுக்கு 12 எம்எல்ஏ சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 12 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாதான் நாங்க கூட்டணியில இருப்போம், இல்லன்னா வெளியில போயிடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா 12 சீட்லாம் தர முடியாது, உங்களுக்கு 6 சீட்டு தான் தருவோம், அப்படி இல்லன்னா 8 சீட்டு கொடுப்போம் மேக்சிமம், அந்த அதிகபட்ச 8 சீட்டு, அதை தாண்டி எல்லாம் நீங்க ஆசைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் திமுக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தலைமை மேல இருக்கக்கூடிய இன்னொரு கோபம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி பங்கீடு இதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ணல, ஸ்டாலினோ உதயநிதியோ இவங்க யாரும் முடிவு பண்ணல. ஏவா வேலு, சேகர் பாபு, KN நேரு, KKSSR ராமச்சந்திரன், இந்த மாதிரி தெலுங்கு லாபி இவங்க தான் இந்த கூட்டணி விஷயத்தையே முடிவு பண்றாங்க. யாருக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கணும்னு இந்த தெலுங்கு லாபி தான் முடிவு பண்ணது. சோ ஸ்டாலின் குடும்பத்தை இந்த தெலுங்கு லாபி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க 4 பேரும் சேர்ந்து, அப்படிங்கிறது தான் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய கோபம். சரிங்களா? இப்போ இவங்க உள்ள நுழைஞ்சு இந்த கட்சிகளுக்கு எல்லாம் குறைவான சீட்டை கொடுத்துட்டு தேமுதிகவுக்கு அதிக சீட்டு கொடுக்கறதுக்கு இவங்க பிளான் பண்றாங்க. ஏன்னா தேமுதிகங்கிறது அது நாயுடு கட்சி. சரிங்களா? பேசிக்கா விஜயகாந்த் ஒரு நாயுடு சமூகம் அப்படிங்கறதுனால அந்த தெலுங்கு லாபி இதுக்குள்ள விளையாடுது. சோ தேமுதிகவுக்கு 12 சீட்டு வரைக்கும் கொடுப்பதற்கு ஏவா வேலு தயாராக இருக்கிறார். அதாவது இரட்டை இலக்கத்துல சீட் கொடுப்பதற்கு ஏவா வேலு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் பிரேமலதா கிட்ட. அதன் அடிப்படையில ஏவா வேலு நாயுடு பிரேமலதா நாயுடுவுக்கு ஒரு 12 சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் இப்ப விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தலைமை மேல கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. காலம் காலமாக தமிழ்நாட்டுல பல ஆண்டுகளாக உங்களோட நாங்க கூட்டணி வச்சிருக்கோம், எங்களுடைய வாக்கு வங்கியில தான் நீங்க வெற்றி பெறுறீங்க, விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட், தமிழக வாழ்வுரிமை கட்சி இவங்கள மாதிரியான கட்சிகளால தான் நீங்க ஜெயிக்கிறீங்க. அதே போல மதிமுகவும் இருக்கு. இப்ப இதுல என்னன்னா, மதிமுகவும் திமுகவோட சமரசம் ஆயிட்டாங்க. ஏன்னா அப்புறம் அவங்களும் நாயுடு இதெல்லாம் ஒன்னே சமரசம் ஆயிடுச்சு, எங்களுக்கு 4 சீட்டு போதும் அப்படின்னு மதிமுக சமரசம் ஆயிட்டாங்க. சரிங்களா? ஆனா மற்ற கட்சிகள் சமாதானம் ஆகல. இப்ப அங்கதான் பிரச்சனை வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ விடுதலை சிறுத்தை வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை 2 பேரும் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே விஜய் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. இதற்கு முன்னாலலாம் இந்த கட்சிகளுக்கு திமுக விட்டா வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் பாஜக எதிர்ப்பு, வலதுசாரி எதிர்ப்பு, இந்துத்துவா எதிர்ப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய கட்சிகள். அப்ப இவங்களுக்கு பாஜகவை எதிர்க்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷனாக விஜய் இருப்பதால திருமாவளவன், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் இந்த மாதிரியான திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் சில விஜய் பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, அப்படி இல்லைன்னா இன்னொன்னு நடக்கும், மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாகும். அதாவது கம்யூனிஸ்ட், தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த மாதிரி திமுக கூட்டணி மேல, அந்த தலைமை மேல அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதனுடைய சின்ன சின்ன கூட்டணி கட்சிகள் வெளியேறி ஒரு புது கூட்டணியை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது தொடர்பாக திருமாவளவனும் சூசகமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. திமுக எங்களை மதிக்கல, நாங்க கேட்கறத கொடுக்கணும், நாங்க 2 MP கையில வச்சிருக்கோம், ஒரு MP தொகுதிக்கு 6 MLA தொகுதி வருது, சோ 2 MPக்கும் சேர்த்து 12 MLA தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தையோட ஒரு கோரிக்கை. தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது, எங்களுடைய வாக்குகள் இல்லாமல் திமுக வெற்றி பெறாது எந்த தொகுதியிலையும் அப்படிங்கறது தான் விடுதலை சிறுத்தை சொல்றாங்க. அப்போ திமுக தலைமை தற்போது யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்கெல்லாம் எங்களுக்கு டிமாண்ட் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைய ஏவா வேலு மட்டம் தட்டி பேசுறாராம்.
விடுதலை சிறுத்தை மட்டும் இல்லங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சியையும் மட்டம் தட்டி பேசியிருக்கிறாரு ஏவாவேலு. விடுதலை சிறுத்தையும் மட்டம் தட்டுறாரு, கம்யூனிஸ்டையும் மட்டம் தட்டி பேசுறாரு. ஏவாவேலு என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல, திமுகவுக்கே நம்ம தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ இப்ப அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் விரட்டி விட்டோம்னா எல்லா தொகுதியிலையும் நம்மளே நின்னுக்கலாம் உதயசூரியன் சின்னத்துல அப்படிங்கிறது ஏவாவேலுவோட பிளான் நினைக்கிறேன். சோ ஏவாவேலு பேச்சை கேட்டுக்கொண்டு ஸ்டாலின் மிகப்பெரிய தவறை செய்கிறார். சோ ஏவாவேலு பேச்சை கேட்டார்னா திமுக அழிஞ்சிடும். ஆனா அழிய போகுது, இந்த தேர்தலோட திமுக அழிய போகிறது, அதுல மாற்று கருத்தே இல்ல. அதனால தமிழக வாழ்வுரிமை கட்சியை தொடர்ந்து இன்னும் சில திமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.